வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். மகாராஷ்டிர முதல்வருக்கான போட்டியில் தான் இல்லை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நான் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளேன், இங்கு இருக்கவே விரும்புகிறேன், முதல்வர் பதவிக்கான போட்டியில் நான் இடம்பெறவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் பாஜக உயர்மட்ட தலைவர்கள் மத்தியில் நிதின் கட்கரிக்கான ஆதரவு தொடர்கிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ள காஷ்மீர் பயணம் அம்மாநிலத்தில் வரவேற்பையும் அதற்கு இணையான எதிர்ப்பையும் பெற்றுள்ளது. மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிவினைவாதிகள் நடத்தி வரும் கடையடைப்பு போராட்டத்தால் காஷ்மீரின் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. போலி பதிவு திருமணங்களை தடுக்க கடுமையான சட்டம் தேவை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி போலி பதிவு திருமணங்களின் பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு துணை போன பதிவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை சுவரின் மீது புதன்கிழமை இரவு அத்துமீறி ஏறி குதித்த நபர் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கடந்த 2 மாதங்களில் 3வது முறையாக இத்தகைய சம்பவம் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடா நாடாளுமன்ற தாக்குதல் பயங்கரவாதிகளின் முட்டாள்தனமான செயல் என்றும், இது போன்ற சம்பவங்களை விழிப்புடன் கையாள வேண்டிய சூழல் நிலவுகிறது என்றும் அமெரிக்க அதிபர் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் கனடாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் கனடா காவல்துறை, மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.